திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடகம் பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் KC கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறனற்ற ஸ்டாலின் அரசு நிறுத்தியுள்ளதாகவும் எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தாய்மார்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஏழை தாய்மார்கள், ஏழை விவசாயிகள், உழைக்கின்ற தொழிலாளர்கள் தாங்கள் உண்ணுகின்ற உணவிலே எந்த விதமான சிரமத்தையும் அவர்கள் படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள். அம்மா குடிதண்ணீரை கொண்டு வந்தார்கள். அம்மா மருந்தகத்தை கொண்டு வந்தார்கள். அம்மா இருசக்கர வாகனத்தை கொண்டு வந்தார்கள். அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் நீதிமன்ற காவலில் உள்ள 32 மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்கும் நடவடிக்கையில் மைனாரிட்டி பாஜக, விடியா திமுக அரசுகள் மீது மீனவர்கள் நம்பிக்கையை இழந்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.